மகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருப்போம். அடுத்ததாக நம்ம இந்த தடவை இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தேவா எப்படின்னா அழகான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்படியே ஒரு கையெழுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மாதிரி இருக்கும், எழுதும்போது அந்த மாதிரி இருக்கும். சிரித்த முகம், மனசு புண்படாத அளவுக்கு பேசுகிற ஒரு டேலண்ட். இப்போ அவர் ஃபஸ்ட்டு 2-3 படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய படம் பண்ணணுங்கிற ஒரு இது நமக்கு ரொம்ப நாள் நல்ல ஃப்ரெண்டு. அப்போ ஒரு பெரிய படம் ராஜகாளி அம்மனில் பிரபு சார் நடிக்கிற படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வேணும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பேசியிருந்தாங்க. சரியாக வரலன்னொடனே என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் அந்த கம்பெனிக்கு நான் தான் பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருந்தேன் ராஜகாளி அம்மனில். தரங்கி சண்முகம், மோகன் நடராஜன் 2 பேரும் அப்போ ப்ரொடியூசரு. ஸோ சொன்னோன்னே நான் சொன்னேன், தேவா சாரை போட்டுக்கலாமே சார் அப்படின்னேன். தேவா சார் அப்போ என்னென்னா சின்னத்தம்பி படம் ஓடி பெரிய பெரிய சாங்கு ஹிட்டு சின்னத்தம்பியில். பிவா சார் டைரக்ஷனு, சின்னத்தம்பியில் பிரபு சார் குஷ்பு நடிச்சிருந்தாங்க. அதே காம்பினேஷன் ராஜகாளியம்மன் கூப்பிட்டு அடுத்த படம் பண்ணுறாங்க. அந்த படம் பேர் கிழக்கு கரை படம் பேர். அதுக்கு எக்ஸப்ட் இளையராஜா தவிர ஒரு மியூசிக் டைரக்டர் போடணுன்னு நான் தேவா சாரை சொன்னேன். பண்ணலான்னாங்க. யாரோ பேசிட்டு வந்தாங்கன்னா பெரிய அமௌண்ட்டு கேட்குறாரு சார்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார் சார் அப்படின்னேன். இப்போ நீங்கள் பேசுனாங்க. நான் போய் தேவா சார்கிட்ட பேசினேன். ஏவிஎம் ஏசி தேட்டரில் ரெக்கார்டிங் வந்தார். தலைவான்னு தான் பேசுவார். இப்போ யாரை பார்த்தாலும் தலைவா அப்படின்னு தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் சொன்னேன், இது மாதிரி நடிக்கிற படம் சார் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. என்ன சம்பளம் கேட்குறீங்க, நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க விஜயமுரளி, இது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவங்க ஏற்கனவே அவங்க சொன்ன சம்பளத்தில் 5ல் 1 பங்கு சம்பளத்தை சொன்னேன். இது மாதிரி சார் எனக்கு பெரிய படம் பண்ணணும், நம்ம எதாக இருந்தாலும் ஒத்துக்கங்க பண்ண. ஏன்னா அப்போல்லாம் ஆர்கெஸ்ட்ராவுக்கு தனியாக பில்லு கொடுக்கணும் பொதுவாக. இப்போ தான் பேக்கேஜ் முறைகள்லாம் வந்திருக்கு. ஓகேன்னாரு. அந்த படம் தான் கிழக்கு கரை படம். அது நல்ல நல்ல சாங்கெல்லாம் வச்சு அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மறவன், கோட்டை வாசல், எல்லா பதவி பிரமாணமும் எல்லா படமும் பண்ண ஆரம்பித்தார் அவர். அவங்க செட் ஆகிட்டாங்க. ஒரு தடவை தேவா சாரை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து அவங்க எப்போ படம் எடுத்தாலும் தேவா சாரை மறக்கவே மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி இப்போ நம்ம கச்சேரி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கச்சேரிக்கெலாம் மற்றவங்ககிட்ட என்ன வாங்குறாங்களோ இல்லை நம்ம சொன்னோம்னா நமக்கு கம்மி பண்ணுவார். அதை ரொம்ப தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கூட இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதாவது கிடைக்கிறதா இருந்ததுன்னா அதை உடனே செஞ்சு கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர் தேவா சார். அதே மாதிரி இப்போ வேறு யாராவது மியூசிக்கு பண்ணுறாங்க ஒரு கச்சேரிலாம் கூட, ஆனால் நீங்கள் ஒரு 4 பாட்டு பாடினா போதும், நீங்கள் வந்துட்டு போகிறீங்களான்னா எந்த ஊருன்னு கேட்பார். அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொல்லுவார், பண்ணி கொடுப்பார். இது மாதிரி ஒரு பெரிய, அதாவது நான் சொல்கிறதெல்லாம் பரபரப்பாக இருந்த சூழ்நிலை இது மாதிரி பண்ணவர் அவர். ஸோ அந்த தேவா சாருங்கிறது அதனால தான் அவர் ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லா படமும் பண்ணி ஒரு பெரிய ரவுண்டு வந்தார் அவர். இன்றைக்கே நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா தேவாவின் பாடல்கள்னு சொல்லி தனியாக ஒரு இது பண்ணி மெலடியாக இருக்கட்டும், கானா பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக வச்சு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவர் மாதிரியே ஒரு பையன் வந்துட்டார் ஸ்ரீகாந்த். அவரும் 100 படத்தை தாண்டிட்டார். தேவா சார் எல்லா லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தயாரிப்பாளர்கள் என்னால் இவ்வளோ தான் முடியும்னா அந்த தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர்னால் அது தேவா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு இருப்பார். ஆனால் எதுக்காக நான் மற்ற மியூசிக் டைரக்டர் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், மற்ற மியூசிக் டைரக்டர் அது மாதிரி பண்ணியிருக்கலாம், தயாரிப்பாளர்கள் கொடுத்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அது நம்ம கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லும் போது தான் ஒவ்வொருத்தரை பற்றி தெரியும். ஏன்னா தேவா சார் கூட கிட்டத்தட்ட நான் 90-91லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயணப்பட்டுருக்கிறேன். ஸோ அதனால் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் கூட பேசிடுவோம், எதாக இருந்தாலும் ஜாலியாக பேசிகிட்ருப்போம், செய்வோம். ஸோ அந்த மாதிரி நட்புக்கு இலக்கணமாக இருக்கிற ஒரு தேவா. அதனால் தேவா சாரை பற்றி சொல்வதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எப்படின்னா தேவா சார் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவார், கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்த பிறகு அதில் இருக்கிற அனுபவத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். தனியாக நாங்கள் பேசும்போது சொன்னீங்கன்னா அது சில விஷயங்கள்லாம் நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், சில ஏக்கதைகளும் அதில் இருக்கும். ஸோ அதனால் நாகரிகம் கருதி நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் ஜாலியாக இருக்கும். சில சமயம் ஒரு எதிர்பார்த்த சிங்கர் வரலைன்னா அதுக்கு டக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவார். அது மாதிரி அவர் இதே மாதிரி பவித்ரன் சார் டைரக்ஷனில் ஒரு 2-3 படம் பண்ணார். லாலாக்கு டோல் டப்பிமா பாட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அது ஆக்சுவலாக அந்த லாலாக்கு டோல் டப்பிமாங்கிற ஒரு 5-6 வார்த்தையை ஊட்டியில் ஒரு படுகிற இடத்துல அந்த வார்த்தை வருது. அதுலேருந்து எடுத்தது தான் அதெல்லாம். நம்ம நினைக்கிறோமில்ல, அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் போட்டு தான் அந்த படம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய அந்த சாங்கு ஹிட் ஆச்சு. அவரோட படங்களில் பார்த்திங்கன்னா
இவர் கானா பாட்டுங்கிறதோட மெலடி சாங் நிறைய ஹிட் ஆகிருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு கானா பாட்டு சாங். கொஞ்ச நாள் வந்து கலைஞர் டிவியில் அவரும் அந்த பிரைஸோடலாம் வந்து கானா பாட்டுக்கான ஜட்ஜெல்லாம் உட்காந்துருப்பாங்க, போய் உட்காந்து பேசியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருப்பார் அவர். புதுசாக ஒருத்தர் திறமைசாலி வர்றான்னா அவனை உடனே பயன்படுத்துவார் அவர். பாட்டு நல்லா, அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸை அவர் உருவாக்கி விட்டுருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவர் வந்து ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் கூட சொல்லலாம், நல்ல மனுஷன். அதாவது இன்றைக்கும் யாராவது தேவாசாரை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்களா பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்கூடையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறாரு. அவரை பற்றின விஷயங்கள் நிறையா இன்சிடெண்ட்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். வணக்கம்.